நேம் லிஸ்ட் கொடுத்துருங்க. சரியா? இனிமேல் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம ஊருக்கு வந்து சொல்லி தர்றாரு. எல்லாருமே கற்றுக்கணும் சிலம்பம் பற்றி மாஸ்டர் வர பேசுவார். விலாங்காடு கொக்கரந்தாங்கல் கிராமத்தில் மிக சிறப்பாக மதிப்பிற்குரிய மாமனிதன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வழித்தோன்றலாக உருவாகியுள்ள மதிப்பிற்குரிய தோழர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த அறக்கட்டளைக்கு நான் சார்ந்திருக்கும் சர்வதேச மஞ்சுரியா குமுக்கு தற்காப்பு கலையின் தேசிய தலைவர் மாவீரன் மல்லை சி சத்யா அவர்களின் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் உருவாக்குகிறேன். சிலம்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசுவோம். சிலம்பம் வந்து பரவலாக எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? சிலம்ப கலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழர்களோட கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அப்பேற்பட்ட சிலம்பக்கலையை வந்து நம்ம கற்றுக் கொடுக்குற ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்க்கால சிலம்பம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கேடயம், வால், வில் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் நம்ம பண்ண போர் வியூகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம். ஸோ சிலம்பம்ன்றது நார்மலாக ஸ்டிக்கை வச்சு சுற்றிட்டு இந்த ஸ்டைல்ஸ் கம்பு நெருப்பு வச்சு சுற்றுறது அது மட்டும் சிலம்பம் கிடையாது. அது வந்து ஷோஸ். சிலம்பம்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்காக பண்ணியிருந்த சில விளையாட்டுகள் தான். சிலம்பம்ன்றது நம்மளோட இப்போ எப்படி சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் குங்ஃபூ வந்து எப்படி அவங்களோட ஒரு ஆர்ட்டோ அதே மாதிரி தான் வந்து சிலம்பம்ன்றது நம்மளோட போர்க்காலம். அந்த காலத்தில் நம்ம பண்ண வியூகத்தை தான் வந்து சிலம்பமாக சொல்லும். அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பேரில் இருக்குது. இப்போ இதே சிலம்பத்தை நாங்கள் கேரளாவில் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கலரின்னு சொல்லிக் கொடுக்கும், கலரி ஃபைட்டுன்னு சொல்லிக் கொடுக்கும். தமிழ்நாடு கேரளா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா தெக்கன் கலரின்னு சொல்லிக் கொடுக்கும். சென்னை சைடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கன் கலரி. ஸோ இதே எங்கள் சரௌண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சார்பட்டா. ஸோ சிலம்பம்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பரம்பரைகள் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துருக்கு. இதே ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர், இது நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்கா, அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேண்டா, நார்த் ஈஸ்டில். ஸோ சிலம்பத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. இந்த சிலம்பத்தை வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் இருந்தது. ஸோ இப்போ கவர்மெண்ட்டில் வந்து சிலம்பத்துக்கு நிறைய அங்கீகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் கேம்ஸ், சிஎம் ட்ராஃபின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டு விளையாடிருக்கலாம். மேபி உங்கள் ஸ்கூலில் இருக்கவங்களுமே வந்து போயிருப்பாங்க, காலேஜில் போயிருப்பாங்க. இதில் என்ன ஒரு இருக்குன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நம்ம விளையாடலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து காலேஜ் சேரலாம், சரிங்களா? ஸோ காலேஜ் வந்து நம்ம ஃப்ரீயாக சேரலாம். கவர்மெண்ட் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது. நாங்கள் வந்து சிலம்பம் மட்டும் எடுக்கிறோம், வேர்ல்டு ஃபுல்லாக வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இந்தியா மட்டும் பண்ணல, வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணிட்டு மல்லை சத்யான்னு சொல்லிட்டு ஒரு மாமல்லபுரம். ஸோ மேபி சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் சர்ச் பண்ணால் கூட கூகுளில் வருவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். மோர் தென் 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன மாதிரி மாஸ்டர்ஸ் மட்டுமே 20,000 பேர் இருக்காங்க குளோபல் ஃபுல்லாக. ஸோ ஒரு பெரிய நெட்வொர்க் இந்தியாவில். ஸோ இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே இருக்குது. நம்ம மாவட்டத்தில் மட்டும் 7,000 பேர் இருக்காங்க. ஸோ நான் மட்டும் 800 குழந்தைங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன். என்னோட